அரசியல் பற்றி என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்கிறாரு. ஒரு ஓல்டு மேன் எல்லா யூடியூப்பை திறந்தால் வந்துகிட்டே இருந்தார். அவர் தான் வந்துட்டு இருந்தார். அவரை ஆஃப் பண்ணாங்க ஒரு நல்ல வேலை. அப்புறம் பிரியங்கா தேஷ்பாண்டே, இவ்வளோ நாள் வெறும் பிரியங்காவாக இருந்தவங்க இப்போ பிரியங்கா தேஷ்பாண்டேங்கிறத சொல்லி என்ன மாதிரி நம்ம ஆளுங்கள்லாம் பேசுகிறாங்க. அதே மாதிரி கங்க்ராட்ஸ் டு அனுராக் குமார திசநாயக்கே. அவர் வந்து பிரசிடெண்ட்டாக ஆயிருக்கார், ஸ்ரீலங்கன் பிரசிடெண்ட் ஆயிருக்கார். அவருக்கு நம்ம கங்க்ராட்ஸ். Hi everyone, good evening. First நம்ம congrats to அனுராக் குமார திசநாயக்கேக்கு நம்ம கங்க்ராட்ஸ் சொல்லிடுவோம். ஒரு லெஃப்டிஸ்ட் has become youngest person ஒருத்தர் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா இருக்கார். இது என்ன மாதிரி டேர்ன் அப் ஆகுதுங்கிறதெல்லாம் நமக்கு சரியாக இப்போ ஒன்றும் சொல்ல ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ரணில் விக்ரமசிங்கே ஒரு ஃபியூ டேஸ் பேக் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் ஒரு சேனலுக்கு. எந்த காலத்துலேயும் நாங்கள் கச்சத்தீவை திரும்பி கொடுக்க மாட்டோம், யார் கொடுப்போன்னு சொன்னாங்க, நீங்கள் காஷ்மீரை முதல்ல இது பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் கச்சத்தீவை பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னார். நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு செக்யூரிட்டி இது பண்ணுறோமோ, இங்கே நிறைய பேர் இப்போ பவுன்சர்ஸும் செக்யூரிட்டி கார்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. எவ்ரி பர்சன்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் வந்து ஒரு ரெப்யூட்டடாக விஐபியாக இருக்கவங்க கூப்பிட்டு போகிறாங்களோ, அதே மாதிரி தான் ஒரு தேசத்துக்கு செக்யூரிட்டிங்கிறது அந்த கவர்மெண்ட், அப்போ இருக்கிற ப்ரிவைலிங் கவர்மெண்ட் தான் பார்க்கணும். அதுக்கு ஆக்ஷன் தே ஹேவ் டு டேக். நம்ம சொல்லி ஒன்றும் ஆகப்படுறதில்ல, தெரியும். இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஆனால் அப்போசிஷன் கவர்மெண்ட் அதை வந்து வீக்கன் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் போய் நம்ம இது சரியாக இல்லைன்னு சொல்கிறதுனால இன்னும் வீக்கன் ஆகலாம். அதுதான் நான் எப்போவுமே என்னோடய இதில் சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி நம்ம இந்த கச்சத்தீவு விஷயத்தை கூட நான் முன்னாடியே ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் இட் செல்ஃப் கச்சத்தீவு கன்னித்தீவு அப்படி சின்பாத் அந்த ஸ்டோரி மாதிரி தான் இது ஒரு பெரிய மெகா சீரியல் மாதிரி தான் இருக்குது. இட் வில் நாட் எண்ட், அந்த இது வந்து ஒரு இதுக்கே வராது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் அது போயிட்டுருக்கு. இப்போவும் இவங்க வந்து லெஃப்டிஸ்ட் இவர் வந்திருக்காரு. இவர் என்ன மாதிரி இவரோட இது இருக்குங்கிறத தெரியல. ஆனால் இவருக்கு அகெயின்ஸ்டாக கண்டெஸ்ட் பண்ணவருக்கு மேஜர் ஓட்ஸ் ஆஃப் தமிழியன்ஸ் போயிருக்கு. அப்போ இவர் மேலே தமிழியன்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லைங்கிறது தெரியுது. அப்போ இவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவோட எப்படி இவரோட ரேப்போர்ட் இருக்க போகுதுங்கிறது வர இதில் தெரியலாம். அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி எல்லாம் தெரியும். இன்னும் ப்ரைம் மினிஸ்டர் இது எலெக்ஷன் வேறு இருக்குது, தெரியலாம். பட் ராஜபக்சேஸ்க்கு ஒரு என் கார்டு போட்டிருக்காங்க அங்கே இருக்கிற பீப்புள். அவங்க மேண்டேட் வந்து ராஜபக்சேக்கு அகெயின்ஸ்டாக. ஏன்னா நமல் ராஜபக்சே கூட இதில் கண்டெஸ்ட் பண்ணார், அவரையும் எல்லாம் டோட்டலாக இது பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்காவில் இப்போ மெயினாக எக்கானமி க்ரைசிஸ் தான் ரொம்ப இருக்கிறதுனால அது பெரிய ஒரு அதுதான் இந்த இதில் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. இந்த எலெக்ஷனில் ப்ரைம் மினிஸ்டரியல் எலெக்ஷன்லேயும் இதே தான் வந்து இந்த மாதிரி இது தான் ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறது தெரியுது. பார்க்கலாம். இவங்க வந்து இந்தியாவோட ரேப்போர்ட் நல்லா இருக்க போகுதா, இல்லை சைனாவோட ரேப்போர்ட்னால, இல்லைன்னா எல்லாரோடையும் கார்டியலாக இருக்க போகிறாரா என்னங்கிறது தெரியும். பார்க்கலாம். எனக்கோ இங்கே இருக்கிற ஃபிஷர்மெனுக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ்க்கும் என்றைக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகிறதில்ல. இதுதான் எப்போவுமே வந்து அதை சொல்யூஷன் வந்தாச்சுன்னா அப்புறம் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த ஃபிஷர்மென்கிறவங்க வந்து அவங்க ப்ராப்ளம் இப்படியே தான் இருக்கும், எட்டர்னலாக அது இருந்துகிட்ருக்கும். அது வந்து என்றைக்கும் என்லெஸ்ஸாக தான் இருக்கும். இந்த கன்னித்தீவு மாதிரி தான் அதுவும் இருக்கும். இதெல்லாம் இப்படியே தான் போகுது. ஓகே, தென் இப்போல்லாம் யூடியூப்பை திறந்தால் காணவில்லைன்னு போடலாம். ஒரு ஏஜ் ஓல்டு பர்சன் ஒருத்தர் டாக்டருங்கிற ஒரு ப்ரொஃபஷன் இருக்கிறவர், ஒரு டாக்டரில் எப்படி இருந்தார், அந்த ப்ரொஃபஷனில் எப்படி இருந்தாருங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ தான் ஆஃப் லேட் வி ஆர் வாட்சிங் ஹிம். ஏன்னா ஸ்க்ரோல் இப்போ நான் நிறைய என்னோடய வீடியோஸ்லேயே சொன்னேன். அவர் மேலே ஒரு இது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காங்க மிஸ்ஸஸ் ரோஹிணி. அதனால் அவர் காணவில்லைன்னு ஆயிட்டார். ஆனால் இந்த மாதிரி கேசஸ்லாம் போட்டால் தான் நிறைய பேர் வந்து காணாமல் போவாங்க. காசையும் வாங்கிக்கிட்டு இவ்வளோ இஷ்டத்துக்கு என்னெல்லாம் பேசினாங்க. இதுக்கும் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் பாலிடிக்ஸ் பேசுகிறதுலாம் வந்து ஏதாவது வந்ததா அப்படின்னு கேட்குறாரு. பாலிடிக்ஸில் தான் இவங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரி ஒரு அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப அசிங்கமாக
சொல்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மிஸ்ஸஸ் ரோஹிணி அதையெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணல அந்த இதில். பட் இவங்க நம்ம அம்மாவை ஜெயமாவை வந்து அவங்க ட்ரெஸ்ஸு போட்டு பார்த்ததே இல்லைன்னு ஒரு இது சொல்கிறார். எவ்வளோ ஒரு அசிங்கமானது. அவங்க அம்மாவையோ இல்லை அவங்க வீட்டு லேடிஸை சொல்லுவாரா? எவ்வளோ ஒரு லீடரை போய் சொன்னார். அதெல்லாம் பார்க்குறப்போ இது அவருக்கு நம்ம ஆளுங்க யாரும் அவர் மேலே கேஸ் போடலைனா கூட அவரை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு நேச்சர்லேருந்து ஒரு பவர் வந்தது. மிஸ்ஸஸ் ரோஹிணிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ரொம்ப அசிங்கமாக அவர் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் பயங்கர காமெடியாக இருந்தது. என்னென்னா, நான் பாலிடிக்ஸ் பற்றி பேசினப்போ எங்கேயாவது அசிங்கமாக பேசியிருக்கேனா அப்படின்னு கேட்டார். பாலிடிக்ஸை பற்றி தான் ஸ்டார்டிங்கில் பேச ஆரம்பிச்சு கச்சா முச்சான தலைவரையும் அம்மாவையும் அப்படி பேசினார். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னு. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்களும் இதே மாதிரி மாட்டுவாங்க. எப்போவுமே நான் சொன்ன ஒரு விஷயந்தான், ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம வந்து இன்னொருத்தரை பேசுகிறோங்கிறப்போ நமக்கும் அது வரலாம், திரும்பி நாளைக்கு பூமராங் மாதிரி நமக்கும் திரும்ப வந்துங்கிறது. எல்ஓசி வச்சுக்கோங்கன்னு. அதனால தான் நான் வந்து முதல் டே 1லேருந்து நான் அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் அது இல்லை, என்னவோ ஒரு பாலிடிக்ஸ் பேசுனப்போ அவ்வளோ அழகாக கரைச்சி குடித்த மாதிரி ஒருத்தர்லாம் போனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பெனிஃபிட் ஆகி கெயின் ஆனது வச்சு அவங்க இல்லாதப்போ என்னென்னவோ அவங்களுக்கு அரசியலே தெரியாது இந்த அம்மாவுக்குங்கிறது. ஆனால் இவரோட ஃபைலை மட்டும் பார்த்து கிளியர் அவுட் பண்ணாங்க. அப்போ மட்டும் எப்படி தெரிஞ்சது அவங்களுக்கு ஞானம்? அதே மாதிரி அவரை பற்றி அவ்வளோ அசிங்கமாக பேசினது, யூடியூப்பை திறந்து அவ்வளோ அசிங்கமாக எங்களை மாதிரி நிறைய பேருக்கு அது ஹர்ட்டிங்காக இருந்தது. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு சால்வ் ஆகிருக்கு, அந்த சொல்யூஷன் வந்திருக்கு இந்த ஃபார்ம் ஆஃப் மிஸ்ஸஸ் ரோஹிணி மூலமாக அது வந்திருக்கு. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னும் ஏதாவது எல்லோரும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா கேட்குறதுக்கு யாரும் இல்லைங்கிறதுக்காக எது வேணால் பேசலாம், ஒரு கமெண்ட் போடலாம், இஷ்டத்துக்கு என்ன வேணால் பேசலாங்கிறது ஒரு அசிங்கம். அது உங்களுக்கு இப்போ யூடியூபர்ஸ் மேலேயே கூட கமெண்ட் போடுறீங்க, அது உங்களுக்கு டைரெக்டாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறது என்ன இருந்தால் கூட உங்களுக்கு நாளைக்கு அது வேறு விதமாக ரிட்டாலியேட் ஆகுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்றைக்குமே கர்மாங்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் அது ஹிந்துத்வான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னவா எடுத்துக்கிட்டாலும் அது கர்மான்னு ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறது இருக்குது என்றைக்குமே. ஏன்னா எடுத்தோடனே யாரையும் தெரியாமல் பிடிக்கலையா போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு என்றைக்கும் எதையாவது ஒன்று கமெண்ட் பண்ணுறது. உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டோரியும் ஃபுல்லாக தெரியாது. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு ப்ரெசன்ட் டே பாலிடிக்ஸை பற்றி இப்போ நடக்கிற ஒரு என்னென்ன நடக்குது சரியாக இல்லாததை பற்றி தான் பேசணும் யாருமே. அதை விட்டுட்டு நம்ம கரெக்டாக கிடைக்குதா, இப்போ இருக்கிற கவர்மெண்ட் சென்ட்ரல் ஆகட்டும் ஸ்டேட் ஆகட்டும் எப்படி அவங்களோட இது இருக்குது, ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது, இல்லை எப்படி டைவெர்ட் பண்ணுறாங்க, சேனலைஸ் பண்ணுறாங்க, வேறு விதமாக நம்மளை டைவர்ஷன் வைக்கிறாங்கங்கிறத பற்றி பேசினா நல்லாயிருக்கு. நிறைய பேர் அதை விட்டுறாங்க, எப்போ எடுத்தாலும் இதே தான். அதே மாதிரி தான் பிரியங்காவாக இருந்தவங்க எப்போ பிரியங்கா தேஷ்பாண்டேவாயிட்டாங்க. ஏதாவது இவங்களுக்கு வேணும்னா ஒரு இது வச்சு பேசுகிறப்போ அந்த அந்த லேடியை பிடிக்காமல் இருந்ததுனால சடனாக ஒரு தமிழியன் ஒரு லேடி வந்த உடனே இவங்களுக்கு அந்த லேடியை எடுத்துக்கிட்டு இந்த லேடியை அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த தேஷ்பாண்டே. நான் கேட்குறது எல்லா இதுலேயும் நானும் பார்த்தேன், யூடியூப் எல்லாத்துலேயும். இது ஆறி போனதாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நியூஸ் எப்போவுமே இந்த இதை வச்சே பேசாதீங்க. நம்ம யாரும் தமிழியன்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்காங்க, நான் தமிழியன் இல்லை, அந்த பொண்ணுக்காக நான் பேசுகிறேன்னு இல்லை, அது கிடையாதுடா. எப்போவும் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். இப்போ ஏதாவது ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போகிறோம், பெரிய பெரிய இதுக்கெல்லாம் போகிறப்போ அங்கே எல்லா இடத்துலையுமே எல்லா இதுவும் லேபர்ஸ் நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. எல்லோரும் எங்கெங்கே இருந்து வரா, பாஷையே தெரியாத, கம்யூனிகேட் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க தான் வைக்கிறாங்க அந்த மேனேஜ்மெண்ட். என்ன தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வாங்க, அவங்க அதுக்கு ஒன்றும் தே ஒன்ட் டேக் எனி ஆக்ஷன். அப்படியே தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஒரு பொண்ணு அது மீடியாவில் இவ்வளோ தூரம் அது சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது இன்னொரு பொண்ணு அதுக்கும் இருக்கிற ஒரு இதை பர்சனல் இது அப்படி பார்த்தா அந்த தமிழியன் கேர்ள் தான் இதை வெளியில் கொண்டு என்னவோ பெரிய செல்ஃப் ரெஸ்பெக்டு செல்ஃப் எஸ்டீமு அது இதுன்னு கொண்டு பப்ளிசிட்டி பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணுது. அதனால் எந்த இதாக இருந்தாலும் யார் முதல்ல சொன்னோன்னா அவங்க பெரிய இதாகிடாது. அங்கே உள்ள என்ன நடந்ததுங்கிறது தெரியாது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டு தான் மேனேஜ்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் என்னென்னவோ சொல்கிறாங்க. அந்த பிரியங்காங்கிற கேர்ளை பற்றி இஷ்டத்துக்கு பேசுகிறது. எவ்வளோ நாள் ஒரு டேலண்ட் இல்லாமல் நீங்கள்லாம் சொல்கிற ஒரு இதை வச்சே பார்த்தா கூட ஒரு டேலண்ட் இல்லாத ஒரு லேடியை அவங்க ஆங்கராக வச்சுக்கிட்டு எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும் அந்த மேனேஜ்மெண்ட்? அதை எப்படி க்ரூம் ஆகியிருக்காங்க அவங்க, இப்போ எப்படி செய்கிறாங்க அந்த க்ரூம் ஆகி இதெல்லாம் அவங்கள தன்னைத்தானே அவங்க நாங்கள்
நான் இன்ஃபேக்ட் எனக்கு பிரியங்கா தேஷ்பாண்டே பிடிக்கும். நீங்கள் சொல்கிற தேஷ்பாண்டே எனக்கு பிடிக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ரியாலிட்டி ஷோஸுங்கிறது நான் சூப்பர் சிங்கர், ஏன்னா எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால சூப்பர் சிங்கர் முன்னாடி வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கூட இப்போ விட்டுட்டேன். அது என்ன ரீசன்னா அதில் வந்து அந்த இது இருக்கு இல்லையா, அங்கே ஃபஸ்ட்டு இது வின்னராக வரவங்க வந்து அது எனக்கு என்னவோ ஒரு நேகாங்கிற ஒரு கேர்ள் வந்து ரொம்ப அழகாக பாடினா, அந்த பாப்பா ரொம்ப அழகாக பாடினது. அந்த பாப்பாவுக்கு தான் என்னோட இதுபடி அது அவ்வளோ கஷ்டமான சாங் ஃபைனல்ஸ்லையும் பாடினது, அவ்வளோ ஸ்ருதி சுத்தமாக பாடின அந்த பொண்ணு அதுக்கு வந்து வின்னர் ஆகலை. இந்த ஏன்னா இது வந்து இந்த பப்ளிக் ஓட்டிங்கிற ஒரு இதில் போகிறப்போ பப்ளிக் வந்து இப்போ நம்ம வீட்டு குழந்தைய அங்கே கண்டெஸ்ட் பண்ணியிருந்தா கூட நம்ம குழந்தைய விட அந்த இன்னொரு குழந்தை நல்லா பண்ணியிருக்குன்னா அதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு அங்கே போய் வந்து அவங்க ஒரு குரூப்பிசம் சில ஃபேவரட்டிசம் இருந்தால் நம்ம என்றைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு டேலண்ட்டை வந்து கொண்டு வர முடியாது. அது தெரியறதில்ல, நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு நல்ல டேலண்ட்டுங்கிறத கொண்டு வர்றது நம்ம வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுறதுல தான் இருக்குது. அது மாதிரி அதாவது ஓட்டிங்கில் போகிறப்ப கூட அது கரெக்டான சாய்ஸ் ஏன் பண்ண முடியல நம்ம பப்ளிக் வந்து. அது மாதிரி அந்த சேனலோட இது இஷ்டம், அந்த இருக்கிற ஆங்கர்ஸோடது அது எனக்கு இவ்வளோ பெருசாக பேச வேண்டாம். பட் அந்த பிரியங்காங்கிற அந்த கேர்ளை வந்து அந்த லேடியை அவங்க வந்ததை பற்றி அவ்வளோ அசிங்கமாக எல்லாத்துலேயும் பேசினப்போ இது இன்னும் யாராவது போடணும், இது மேலே ஒரு இது போடணும், டிஃபமேஷன் கேஸ் போடணும் அப்படின்னு நினச்சேன். அதான் இங்கே வந்து விமனை ஈஸியாக இப்போ வந்து ஒரு ஹேமா கமிட்டியோ இல்லை எந்த ஒரு விஷாகா கமிட்டி இல்லை ரோஹிணி இப்போ ஒன்று ஃபார்ம் பண்ண கமிட்டியெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் என்றைக்குமே கொண்டு வர முடியாது. என்றைக்கும் இதெல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் கையில் இருக்குது, அவங்க தான் கொண்டு வரணும். இங்கே நானே நிறைய சொல்லியிருக்கேன். அதாவது பாலிடிக்ஸில் இப்போ பிரியங்கா மீடியாவில் சக்ஸஸ் ஆனது ஓகே, அம்மா மாதிரி பர்சன்ஸ் வந்து இங்கே விதவுட் எனி பேக்ரவுண்டை வந்து அவங்க எவ்வளோ தூரம் தில்லாக நின்று ஃபைட் பண்ணி அவங்க ஒரு இதை வந்து பார்ட்டி எவ்வளோ பெரிய பார்ட்டியை லீட் பண்ணி போனாங்கன்னா அவங்க அப்படி வந்தாங்க இப்படி வந்தாங்க அதான் வந்தாங்க இதாக வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே இது ஒரு கருணாநிதி வந்ததை யாராவது சொல்ல முடியுதா? அது இல்லை. ஏன்னா எப்போவுமே ஜென்ஸ்னால் அவங்க சக்ஸஸ் பண்ணால் அவங்களோட சொந்த இதில் வந்தாங்க அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் ஒரு லேடினா இந்த இதுதான் இருக்குது. நான் அதனால தான் என்னோட நிறைய வீடியோஸில் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு இது வந்து நம்ம வெஸ்டர்னாக எல்லாம் வரும், நம்ம வெஸ்டர்னாக வந்து பார்ட்டிஸ்லாம் வைக்கிறோம், வெஸ்டர்ன் கல்ச்சர் எல்லாம் கொண்டு வரோம். எப்போ பார்த்தாலும் வீக்கெண்டில் பார்ட்டிஸு, ஐடி கம்பெனி வந்தோடனே பப் அது இதுன்னு. பட் நம்ம மைண்ட் செட் கூட அந்த மாதிரி அந்த அளவுக்கு இதாக இருக்கா? இல்லையா? நம்ம அதுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆக மாட்டோம். நம்ம மைண்ட் செட் வந்து என்றைக்குமே விமன்னா அது டிராவிடியன் கல்ச்சரோ என்ன கல்ச்சரோ விமன்னா ஒரு ஸ்டெப் கீழே தான். அவங்க வந்து என்றைக்கும் நம்ம வந்து மிதிக்கிற ஒரு இது தான், டோர்மேட் மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு தாட் என்றைக்குமே இருக்குது. அதான் தாட் வந்து ப்ரோக்ரெசிவாக இல்லாமல் நீங்கள் வெஸ்டர்னாக மாறி உங்களோட ட்ரெஸ்ஸிங் அண்ட் இதெல்லாம் மாறுறதுனால அது என்றைக்கும் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, அது தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஓகே, அதான் இன்றைக்கி வந்து ஒரு ஏதோ நம்ம ஃபார்மர் மினிஸ்டர் இப்போ இவர் சிட்டிங் எம்பி மிஸ்டர் சிவி சண்முகம் மேலே ஒரு கேஸ் வந்து டிஃபமேஷன் இது முன்னாடி போட்டதை எடுத்து இன்றைக்கி அவர் வந்து இது கேட்குற அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்குறப்போ இன்னும் எவ்வளோ பேர் இங்கே எல்லாருமே மிச்சம் எல்லோரும் அவரை விட்டால் மிச்சம் எல்லாருமே ரொம்ப அழகாக பேசுனாங்களா? நம்ம ஆளுங்களும் சரியாக கேஸ் போடுறது இல்லைன்னு தெரியுது. அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்னு மிஸ்டர் ஸ்டாலின் வந்து 2011 2016 எலெக்ஷன்லேயும் அவங்க அப்பா இருக்கிறப்பவே அம்மா அப்போ சிஎம்மாக இருக்கிறப்ப மிஸ்டர் மோடி வந்து இது பிஎம்மாக இருக்கிறப்பவே சொன்ன அந்த இது மட்டும் என்ன? அதுக்கப்புறமும் நிறைய என்னென்னவோ சொல்லியிருக்காரு இந்த இதில். அதெல்லாம் வந்து என்ன, நான் அதில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது மட்டும் ஒரு நல்ல இதுவா? ஏன் உங்கள் அப்பா அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்னு ஏன் சொல்கிறீங்க? உங்கள் ராமாயணத்துலேருந்து ஏன் சொல்கிறீங்க? உங்களுக்கு தான் பிடிக்காதே, நீங்கள் உங்கள் அப்பாவோட இதுலேருந்து கோட் பண்ணலாமே மிஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு அது நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் அதான் அதுக்கெல்லாம் போடலாமே, அது வந்து ரொம்ப நல்ல வார்த்தையா? அதே மாதிரி எவ்வளவு யூடியூபர்ஸ் இங்கே எவ்வளவோ இஷ்டத்துக்கு பேசியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கியூபன் ரெவல்யூஷனரி லீடரோட நேமை வச்சுக்கிட்டு ஒருத்தர் ராமாபுரம் தோட்டத்தில் என்னவோ கொலை பண்ணி போட்டதா எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு அங்கே கொலை பண்ணி அவர் போட்டார்னு இவருக்கு எப்படி தெரியும்? அது எப்படி சொல்லலாம்? அது எல்லாத்துக்குமே ஒரு செக் வைக்கணுங்கிறது தான். இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு சென்சார் மட்டும் இங்கே பத்தாது. சென்சார்னால் ஒன்றும் பெரிய இது கிடையாது. இவங்களுக்கு பயங்கர செக் வச்சா தான் எதுவுமே சரியாக நடக்கும். அது என்னோடய எப்போவும் நான் சொல்கிறேன் அதே தான். என்னோடய தாட் வந்து அதே தான். எப்போவும் ஒழுங்காக ஒரு
நீ வந்து யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு இருக்காது. எப்போவும் குதிரை மாதிரி ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கணுங்கிறதுல இருன்னு. ஏன்னா இப்போ எல்லாம் எங்களெல்லாம் கொஸ்டின் பண்ணுறதுக்கே நாங்கள் ஆள் இல்லைன்னா கூட நாங்கள் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு டிசிப்ளின்டாக இருந்தால் தான் நமக்கு அப்புறமும் நம்ம ஒரு ரோல் மாடலாக செட் பண்ண முடியுங்கிறதுல நாங்கள் எப்பவும் கான்சன்ட்ரேட்டடாக ஃபோக்கஸ்டாக இருப்போம். அது வந்து எல்லாருக்குமே வரணும். ஒரு யூடியூபராக இருந்தால் கூட அவங்களுக்கும் அதில் இருக்கணுங்கிறது என்னோட விஷ். அது வந்து ஐ கான்ட் ஃபோர்ஸ் ஆன் எனி ஒன். பட் சொல்கிறேன், இப்போ நிறைய பேர் வந்து இன்னமும் இது மாறுறாங்க. நம்ம முதல்ல இருந்தே இப்படி தான். வி ஆர் சிட்டிங் அண்ட் லைன். நம்ம ஒரு இது வச்சுக்கிட்டு சிஓசி கோட் ஆஃப் கான்டக்ட் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு அதில் போனோம்னா அது நல்லா இருக்குங்கிறது தான் என்னோடது. அப்புறம் இன்றைக்கி வந்து திடீர் நகர் அதில் வந்து திடீர்னு பட்டாலாம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு திடீர்னு அங்கே ஒரு போராட்டம் பண்ணாங்க அங்கே இருக்கிறவங்க. அங்கே யார் போய் அந்த பட்டாலாம் கொடுத்தாங்க? நம்ம திடீர்னு மினிஸ்டரான திடீர்னு டெப்டி சிஎம் ஆக போகிற ஆனரபிள் உதயாநிதி தான், மிஸ்டர் உதயாநிதி தான் செஞ்சுருக்காரு. அதான் திடீர்னு ஆகுது. அதெல்லாம் கரெக்டான இதில் போய் கொடுக்கணும். ஒரு தெரிஞ்சு இவங்க வந்து இவ்வளோ தூரம் எல்லாமே 3.5 years ஆச்சு. இவங்க இன்னும் எது ஒன்றும் ஒரு நல்ல ஸ்கீமெல்லாம் இந்த 1000 rupees கொடுக்கறது தான் அங்கே எங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த பட்டா கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் சரியாக இன்னும் அதை சரியான ஒரு இது இல்லாமையே செய்கிறது. ஏதோ ஒரு 50 பேர் கொடுத்தோம் அப்படின்னா மிச்சவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கரெக்டான ஒரு இவ்வளோ பெரிய மினிஸ்ட்ரி இருக்கிறவங்க, இவ்வளோ ஆள் படன்னு இருக்கிறவங்க எல்லாமே கரெக்டாக அது ஒரு ஃபார்மேட் இல்லாமல் செஞ்சால் இப்படி தான். அதே மாதிரி இந்த இது வந்து ரெயின் வாட்டர் இதுக்கு ட்ரைனேஜ் இதெல்லாம் வந்து செஞ்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இவங்களுக்குள்ளே பார்த்தா அப்பப்போ ஒரு ஃபைட்டிங் போயிட்டுருக்கு. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்னோட இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். கவுண்டமணியோட ஒரு ஃபில்ம், அது எந்த ஃபில்ம்லாம் தெரில, பட் காமெடியில் வரும். வந்து அவனை தொட்ட நீ கெட்ட அப்படின்னு சொல்லிட்டு செந்திலை வந்து சொல்லுவாங்க. அதாவது செந்திலோட நீ எதுவும் இது பண்ணிடாத, பண்ணைன்னா உனக்கு வீணாக போயிடுவேங்கிற மாதிரி அவரை சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ திரும்பி நம்ம இதில் வந்து பேட்சப் ஆகிறது, நம்ம ரீயூனைட் ஆக போகிறாங்க சில பர்சன்ஸ்லான்னு சொல்கிறாங்க. அது நான் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். பட் அதாவது இங்கே இருக்கிறது யாருன்னா ஓபிஎஸ் தான். வெளியில் அவர் தான் ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ பெரிய மனுஷன், அம்மாவே கொடுத்து உட்கார வச்சு அழகு பார்த்த ஒரு பர்சன். அவர் வந்து மெனக்கெட்டு இங்கேருந்து போய் மௌன யுத்தம்லாம் பண்ணியிருக்க வேண்டாம்னு என்னோடய நிறைய வீடியோஸில் அவரோட இது செஞ்ச இது அதுக்கு காரணகர்த்தாவாக இருந்த மிஸ்ஸஸ் வி.கே. சசிகலா இதெல்லாம் செஞ்ச ஒரு ட்ராமா. அது எல்லாம் சேர்ந்து தான் இவ்வளோ தூரம் நம்ம இது பிரேக் ஆனதுக்கு ரீசனே. பட் இன்டாக்டாக இருக்குன்னா அகெயின் இவர் வந்து விதவுட் எனி இன்டென்ஷன் மோட்டிவ் ஓபிஎஸ்ஸை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அதர் தேன் ஹிம் வேறு யாரும் நெசசிட்டி இப்போ இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நமக்கு கட்சிக்கு வேண்டியவங்களே இல்லை. எங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் நாங்களே சொல்கிறோம்னா நிறைய கேடர்ஸ்க்கு தெரியும். வி.கே. சசிகலாவோ இல்லை டிடிவியோ அவங்க எந்த விதத்தில் பார்ட்டிக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க, இல்லை அவங்க என்ன செய்வாங்கங்கிறது தெரியும். சப்போர்ட்டிவாக இருக்கவும் வேண்டாம், வரவும் வேண்டாம், அவங்கெல்லாம் அவங்கள சேர்க்கவே வேண்டாம். ஓபிஎஸ்ஸை வந்து அவர் ஒரு நல்ல ஒரு இதோட திரும்பி வந்துட்டு திரும்பி இங்கே இருந்துக்கிட்டே வி.கே.எஸ் அம்மா சின்னம்மா நல்லவங்க, அண்ணன் நல்லவர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காம இங்கே பார்ட்டிக்காக நல்லது செய்யணும்னு வந்தார்னா அவரை சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இங்கே கவுண்டமணியோட ஜோக் எதுக்கு சொன்னேன்னா, இவங்களை ரீயூனைட் பண்ணிவிட்டு பிஜேபி வந்து அகைன் பேச போகிறதா சொல்கிறாங்க. நமக்கு வந்து எம்பி எலெக்ஷன்லேயே அவங்களோட சேரல. அதனால தான் நான் சொன்னேன், அவனை தொட்ட நீ கெட்ட அப்படிங்கிற அந்த கவுண்டமணி ஜோக் மாதிரி அவங்கள சேர்த்த நீ தோத்த அப்படின்னு ஆயிடும். அவங்கள சேர்க்கவும் வேண்டாம், நம்ம தோக்கவும் வேண்டாம். அசம்பிளி எலெக்ஷனுக்கு சிங்கிள் மெஜாரிட்டியாகவே வர பார்ப்போம். நம்ம வந்து எப்பவும் டிஎம்கே வந்து செய்கிற எல்லா இதையும் நம்ம எடுத்து ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணி அவங்க என்னென்ன இதில் லேப்ஸ் ஆகிறாங்க, என்ன இதாகிறாங்கங்கிற சொன்னாலே நமக்கு வந்து டிஎம்கேயோட அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரே இதுதான் நமக்கும் அவங்களும் நம்மளை தான். இப்போ வேணால் அவங்க ஒரு டைவெர்ட் பண்ணி பிஜேபியை சேருவாங்க, இது பண்ணுறாங்க. ஏன்னா பிஜேபியோட சேருவாங்களா இருக்கும். அதனால் அவங்க எப்போவும் பிஜேபியோட தான் என்னவோ அவங்க தான் அவங்களுக்கு பெரிய பிரதான எதிர்கட்சி மாதிரி இவங்க கொண்டு வராங்க. இவங்களே அப்படியே ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு இமேஜை கொண்டு வராங்க. நாம தான் எப்போவும் எதிர்கட்சிங்கிறது தெரியும். அதனால் எந்த விஜய் வந்தாலும் சரி, யார் வந்தாலும்
அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நாம் அதில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக ஒன் மோர் திங், யார் நம்ம சூப்பர் ஸ்டார்னு அவராக சொல்லிக்கிற இல்லை சொல்ல வைக்கப்படுற ரஜினிகாந்த், மிஸ்டர் ரஜினிகாந்த் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி வரும்போது ப்ரெஸ் பீப்புள் வந்து கேட்டிருக்காங்க, உதயாநிதி வந்து டெப்டி சிஎம் ஆகிறத பற்றி ஏதோ அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அரசியல் பற்றியெல்லாம் வேண்டாமே, அரசியல் பற்றியெல்லாம் வேண்டாம், என்கிட்ட கேட்காதீங்க, கோபமாக பேசினார், ஆவேசமாக பேசினாருன்னு. அந்த பக்கம் ஆவேசமாக நிஜமாகவே ஆவேசமாக பேசினது துரைமுருகன் தான், மினிஸ்டர் துரைமுருகன் தான். பட் இவர் சொல்லியிருக்காரு, ஏங்க உங்களை வந்து கேட்டால் மட்டும் உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருதே, அப்போ துரைமுருகனையெல்லாம் நீங்கள் அந்த அரசியல் மேடையில் ஏங்க சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடாது, மிஸ்டர் ரஜினிகாந்த் நீங்கள் போய் அங்கேயே அந்த மேடையெல்லாம் அரசியல் பேசுகிறீங்க. இன்னும் அரசியல் பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? அரசியல் நீங்கள் பேசலாம், ஆனால் யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அது எவ்வளோ ஒரு ஐரணியாக இருக்குது. உங்களுக்கு நீங்களே முதல்ல ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் ஏன் அந்த மீட்டிங்கில் கருணாநிதியை பற்றி பேசுகிறதுக்காக போகிறேன்னு சொன்னால் அங்கே மிச்சதெல்லாம் ஏன் பேசுகிறீங்க? அங்கே பேசாமல் டிஎம்கேல மெம்பர் ஆகிட்டிங்கன்னா, நான் வந்து மெம்பருங்க, எனக்கு கருணாநிதி ரொம்ப பிடிக்குங்கன்னு சொல்லிவிட்டு அவரோட அருமை பெருமையெல்லாம் சொல்லிட்டு வந்துடலாம். ஆனால் அவங்க கட்சியை பற்றி, அங்கே இருக்கிற சீனியர்ஸை பற்றி அது இதுன்னு சொல்லி என்னென்னவோ பேசிட்டு அப்புறம் வெளியில் வந்து நீங்களே தான் உதயாநிதிக்கு ஃப்யூச்சர் இருக்குதுன்னு சொன்னீங்க. அப்போ அந்த ஃப்யூச்சரை பற்றி அவங்க கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? நீங்கள் பேசுகிறதுனால தானே கேட்குறாங்க. நீங்கள் முதல்ல இருந்தே சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களெல்லாம் யாராவது அரசியலை பற்றி கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. நீங்களாக தான் லீடு கொடுக்குறீங்க, ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, அப்புறம் நீங்களாக டோர் க்ளோஸ்ட் அப்படிங்கிறீங்க, ஜிப் லாக்னு. அது ஜிப்லாக் முதல்ல இருந்தே இருந்தால் நம்ம நல்லா இருப்போம். ஒருத்தர் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அதுதான் ஓகே. உங்களுக்கு நான் யார் சொல்கிறது, பட் சொல்லி தான் ஆகணும் இல்லையா? இது வந்து நான் ஒரு நல்ல ஒரு கௌரவமாக தான் உங்களை சொல்கிறேன், உங்களுக்கு எந்த அவமரியாதையும் செய்யலை, அதனால தான். ஓகே, see you all, bye bye.